வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பெல் ஐகானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்ஜி ஸ்குவாட் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்க நாட்டின ரொம்ப உழைய வைக்கிற அளவுக்கு பாட்டு பயங்கரமான ஒரு கொரியன் பேப்பரத்தை கொடுத்துருக்கேன். அந்த படத்துக்கு உங்களுக்கு பெருசா எந்த அறிமுகமும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல அடிக்கடி இதை பத்தின ரீல்ஸ் தான் வந்துகிட்டே இருந்துச்சு. அதன் வழியா தான் அந்த படத்தை நானே பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, இந்த புதுவாக போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த படத்தோட பேரு சொல்ல மாட்டேன் பாருங்க, விஸ்பரிங் வாட்டர். இந்த படம் 2024 இப்ப ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த அப்படியே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்போ போல அந்த வீடியோக்குள்ள லைக்கப்பட்டு விடுவீங்க, அதை மறக்காம ஒரு தட்டி விட்டுருக்கேன். அப்படி நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நடுராத்திரி லேக்குக்கு பக்கத்துல ஜாலியா ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு ஒரு பொண்ணு நாங்கள தண்ணியில மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு மீன் பிடிக்கிறதுல பெருசா அனுபவம் எதுவும் கிடையாது போல. இவன் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்படிதான் தூண்டில போடணும்னு தூண்டில போட்டுட்டு இதுக்கப்புறம் நமக்கு பெருசா எந்த வேலையும் கிடையாது. உட்காந்துருது மீன் மாற்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றதா நம்மளோட வேலைதே. இந்த பொண்ணு கிட்ட சில்மிஷம் போட்டா டக்குனு உங்க வண்டியில பாடிட்டு அந்த பாட்டு ஆஃப் ஆயிடுது. சரி, ஏதோ சிக்னல் கிடைக்காம இருக்கும், சார்ஜ் இல்லாம இருக்கும். அதனால அது என்னன்னு போயிட்டு பாருன்னு சொல்லுவோம். அந்த பொண்ணும் போறா, அது என்னன்னு பாத்துட்டு இருப்பா. அப்ப திடீர்னு நம்மளோட காதுக்கு இது ஒரு சவுண்ட், ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. அது உங்க ஆப்போசிட்ல இருக்க லேக்ல இருந்து கேட்டுட்டு இருக்கு. அதனால அதே குறுக்குன்னு பார்த்தவ என்ன யோசனை தெலுங்க அப்படியே வேகமா அந்த தண்ணியில இறங்கி கொஞ்சமா ஆழமான இடத்துக்கு போயிட்டு இருப்பா. அப்ப இந்த விஷயத்த பாய் ஃப்ரெண்ட் நோட் பண்ணிட்டு இறங்கி போட்ட தண்ணிக்குள்ள எங்க போடனே வேகமா தடுக்குள்ள போயிட்டு பார்த்தா இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த கடையில நிக்கிறா. என்னவா நான் இங்க இருக்கிறேன், நீ யார கூப்பிட்டுட்டே தண்ணிக்குள்ள போயிட்டு கேட்டா இவனுக்கு பக்குன்னு இருக்கு. இவனோட கால் கடையில ஏதோ ஒன்று ஊற மாதிரி இருக்கு. அதனால என்னடா ஊறுதுன்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் பார்த்தா அப்படியே ஒரு குதிரமான பேய் இந்த தண்ணியில எடுத்து இப்படி வெளில வருது. அதை பார்த்து அந்த பழக்க தாண்ட போய் டக்குனு அவனை தண்ணிக்குள்ள இருக்க. அதை பார்த்த கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை காப்பாத்துறதுக்காக அச்சு பிச்சு ஓடி வந்துச்சுக்க. அப்படியே இந்த படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. கேபில படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு யாரோ கூப்பிடுற மாதிரியான சத்தம் கேட்க டக்குனு நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தா அந்த இடத்துல யாரும் இல்ல. ஆபீஸ்ல இவன் மட்டும் தான் தனியா உட்காந்துருப்பா. அந்த டைம்க்கு இவரோட மேனேஜர் வர கால் பண்ணி ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்லுவான். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் என்ன மாதிரியான கம்பெனியில வேலை பாக்குறான்னா, நம்ம கூகுள்ல மேப்ல எல்லாம் சர்ச் பண்றப்போ ஒரு விஷயம் பார்த்திருப்போம். 360 டிகிரில கேமரா வியூ இருக்கும் இல்லையா, நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட் வழியா ஒவ்வொரு ரோடு வழியா நுழைஞ்சு அந்த என்னென்ன கடைகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த கூட நம்மளால பார்க்க முடியும். அது ஏதோ மேப்ல ஸ்ட்ரீட் வியூன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி கார்ல கூட பார்த்துருப்பீங்க, கேமரா வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு கம்பெனில தான் நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை, எதுக்கு அந்த மேரேஜ் நம்ம ஹீரோயின் மத்தவங்களை வர சொல்லிப்பானா? இதுக்கு முன்னாடி சீனியர் ஒருத்தன் அந்த லேக்குக்கு போயிட்டு அந்த ஸ்ட்ரீட் வியூ போட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துப்பான். அது இப்ப அதை பாக்குறதுக்கு நார்மலா தான் தெரியுது. பட் கொஞ்சம் அந்த லேக்க ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அதுக்குள்ள ஒரு குளிர்வான பேய் எட்டி பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியுது. அது நமக்கு பேன் தெரியும், ஆனா இங்க இருக்கிறவங்க அது என்னன்னு தெரியல, ஏதோ கேமரா கிளிச் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த போதா குறைக்க அந்த கம்பெனியோட ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்க அவரை போட போட்டு மேனேஜர் கிட்ட பாரு அந்த லேக்ல இருக்க அந்த சின்ன இடனால சின்ன டிச்னால இந்த ப்ராஜெக்டே நம்ம கை விட்டு போயிடும் போல தெரியுது. அந்த சிங்கிள் போட்டோ மட்டும் நம்மளால டெலிட் பண்ண முடியாது, மறுபடியும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதனால சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சுட்டு அகைன் அந்த ஸ்ட்ரீட் வியூ போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண சொல்றாங்க. போதா குறைக்க இந்த ஸ்ட்ரீட் வியூ எடுத்துப்பா இல்லையா அந்த சீனியர், அவருக்கு இந்த மேனேஜர் தொடர்ந்து எவ்வளவு டைம் கால் பண்ணாலும் அவங்க கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் வர மாட்டேங்குது. அதனால நம்மளோட புது டீம் மறுபடியும் இந்த லேக் இருக்க இடத்துக்கு போயிட்டு அகைன் அந்த போட்டோஸ் வீடியோஸ் ஸ்ட்ரீட் வியூஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். நம்ம ஜிபிஎஸ் அப்லோட் பண்ணணும். இதுக்கு யார் போறீங்கன்னு கேட்டா ஹீரோனோட கை தூக்கி நான் போறேன்றா. அப்ப மேனேஜர் ஏமா நீ ஆல்ரெடி ஆபீஸ்ல அந்த ஓட உழைச்சிட்டு இருக்க, இதுல வெளியில போயிட்டு இந்த வேலையை நீ பாக்கணும்னு கேட்டா இல்ல சார், நம்ம டீம் தான் நம்ம கம்பெனி தான் எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், அதனால அதை நானே பாத்துக்கிறேன் நானே போறேன்னு சொல்றா. அது மட்டும் இல்ல இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா இவனோட போன்ல எடுத்து இவ டீமோட ஹெட் அந்த சீனியருக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா. இந்த மாதிரி என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ஆபீஸ்க்கு வரல, உடம்பு எதுவும் முடியலையா, ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்புறா. ஆனா எதுக்குமே அந்த பாக்கெட் வந்து ரிப்ளை வந்த மாதிரி தெரியல. அப்ப அந்த நம்ம ஹீரோனோட எக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த பாய் வரா வந்துட்டு, நீ எதுக்கா அந்த தேவையில்லாத வேலை நான் பாக்குறேன், எதுக்கா அந்த லேக்குலாம் போற, உனக்கு தண்ணிக்கு தூரம் அப்படிப்பட்ட தண்ணிட்டு எல்லாம் நீ போனது கிடையாது தெரியுமில்ல உனக்குன்னு கேட்டா அவ என் மேல ரொம்ப அக்கறைப்பட வேண்டாம், எனக்கு என்னோட சீனியருக்கு என்னாச்சு அப்படி விஷயத்த கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அந்த லேக்குக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் இப்ப வரைக்கும் என்னால எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியல. சோ அதை மெயினா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த டீமை லீட் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க போக வேண்டிய இந்த கார் கிட்ட வரா. இப்ப நம்ம ஹீரோனோட சேர்த்து மொத்தமா 5 பேர் போறாங்க. அது இவ இந்த காரை ஓட்ட போற டிரைவர் பையன், அப்புறம் ஒரு அண்ணன் தம்பி, அவங்க 2 பேரும் தான் கேமராமேன். சோ அவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்க அப்படியே கார்ல கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் தான் இந்த டிரைவர் பேர் சொல்றா, இது மாதிரி இப்ப நம்ம போகக்கூடிய இந்த லேக்குக்கு பக்கத்துல ஏகப்பட்ட பேர் தொலைஞ்சு போயிருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட 2 பேர் தொலைஞ்சு போறதா சொல்றான். மேபி அவங்க 2 பேர் தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்து போன நினைக்கிறேன். இந்த விஷயத்த இந்த பையன் சொல்லும் போது ஃப்ரெண்டு தெரியாமா இந்த லேக்குள்ள பல அமானுஷன்
இருக்காமே அதுக்கு பக்கத்துல போல கூட உள்ள இருக்கிற ஒரு கொடூரமான பேய் நம்மளை இழுத்துட்டு போயிடுமாமேன்னு கேட்டா அப்படிலாம் எதுவும் ஆகாது. பத்தல ஸ்விம் பண்றதுல நான் பல மெடல்களை வாங்கியிருக்கேன். அதனால எந்த பேய் என்ன தனிக்குள்ள இழுத்தாலும் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த கேமராமேன் சொல்றான். அதுக்கு இந்த ஃப்ரெண்டுகாரு விஷயம் அது இல்ல, நம்ம பார்க்க போறோம் இல்லையா இந்த லேக், அந்த லேக் ஒரு காலத்துல சுடுகாடா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்க அந்த கிராமவாசிகள் ஒன்னா சேர்ந்து தங்களோட தேவைகளுக்காகவும் குடிக்கிறதுக்காகவும் தான் அந்த லேக்கை உருவாக்குறதா சொல்றான். சொல்லிட்டு கடைசியா ஹீரோயின் கிட்ட ஆமா உங்களுக்கு இந்த பேய் பிசாசு பண்ணலாம் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா அவ சிம்பிளா கண்ணால எந்த விஷயத்த பாக்கணும் அதை மட்டும் தான் நம்புவேன், கண்ணால பாக்காத விஷயம் எதுவுமே நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் கட்ட கடைசியா இவங்க வர வேண்டிய இந்த லேக்கு வந்துருச்சு. அப்ப அந்த லேக்கை நம்ம ஹீரோயின் குறுக்குன்னு பாத்துட்டு இருக்கும் போது வண்டி அதுக்கு மேல ஒரு இன்ச்சு கூட நகரல. அதனால ஃப்ரண்ட்ல போக முடியாது, ரிவர்ஸ்ல வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் பாய் வண்டி எடுத்தா அது பட்டான எது மேலேயே போயிட்டு மோதுறது. அதனால எல்லாரும் அட்டுப்பிடிச்சு கீழே இறங்கி வந்து பார்த்தா அங்க ஒரு சனகை செஞ்சிருக்காங்க. அதுவும் பல மாதிரி பாறைகளை குவிச்சு அதுக்கு மேல ஒரு பாத்திரம் அரிசி அதுக்குள்ள கட்டையெல்லாம் குத்தி வச்சிருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் பியரை பாத்துட்டு இருக்கும் போது இந்த டிரைவர் பாய் மறுபடியும் வண்டியை முன்னாடி எடுப்பான். எடுத்த வேகத்துக்கு இந்த அடுக்கிற கற்கள் எல்லாம் உடஞ்சி கீழே வருது. அதையும் தாண்டி மேல அரிசியும் கத்தி இருந்துச்சு இல்லையா அதுவும் கீழே வந்து குட்டி போயிடுது. இதனால கரெக்டா அந்த ஒரு வயசான பாட்டி வந்துட்டு ஐயோ ஏன் இப்படி பண்றீங்க, இத மறுபடியும் ஒழுங்கா கட்டது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி புலம்புவாங்க. அப்ப ஹீரோயின் சாரி பாட்டி தங்க வண்டியை பார்ப்பதுக்காக வந்தோம் இப்ப தெரியாத்தனமா அடிச்சிட்டோன்னு சொல்லும்போது நம்ம ஒரு மாதிரி குதர்க்கமாவே பேசும். அதாவது நான் தண்ணியில மூழ்கி திட்ட சாத கடுப்பேன், நான் தேடுற ஒரு ஆள் ஒருத்தர் இங்கதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுது. அப்ப ஹீரோயின் புரியாம என்ன பாட்டி சொல்றீங்கன்னு கேட்டா அந்த அம்மா அவளோட கையில அந்த கல்லை கொண்டு கொடுக்கும். ஏமாப்படா என்ன பண்ணுன்னு கேட்டா புறா பேரோட கையிலுமே கல்லை கொடுத்து நீங்க உழைச்சதை நீங்களே சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குவியல்ல மறுபடியும் அந்த கற்களை இவங்களே வைக்க சொல்றாங்க. இதனால எல்லாரும் சரி நம்ம தானே உழைச்சா நம்மளே சரி பண்ணிடலான்னு ஒவ்வொரு கல்லை எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது கடைசியா நம்ம ஹீரோயின் ஒரு கல் எடுத்துப்பா. அப்ப திடீர்னு அந்த குவியலுக்குள்ள எடுத்து ஒரு கை வந்து ஹீரோயினோட பைய எப்படி வந்து பிடிக்குது. அந்த ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டா அவளோட கையை பாக்கலா பார்த்தா இப்ப அந்த சமாதி நார்மலா தான் இருக்கு. இப்ப இந்த பாட்டி வேற ஹீரோயினை பார்த்து சிரிச்சுட்டு சரி என் வேலை முடிச்சிருச்சு நான் மறுபடியும் தோட்டத்துக்கு போறேன்னு இவங்க அங்க கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி ஹீரோனும் நேரம் போயிட்டு இருக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரம் போட்டோஸ் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு உடனே இங்க எடுத்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதனால எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனோட வெள்ளை கலர் பாக்ஸ் இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கையில எடுத்து பார்த்தா உள்ள இருந்து ஒரு புழு முன்னிட்டு உள்ள வருது. அளவு பயத்துல இந்த பாக்ஸ் கீழே போட்டுறா பார்த்தா அந்த பாக்ஸ் ஃபுல்லாவே இந்த புழுக்களா தான் இருக்கு. அப்ப பார்த்த கேமரா மேடம் ஐயோ சாரி மேடம் இங்க இவ்வளவு பெரிய லேக் இருக்குல்ல சோ ஃப்ரீ டைம்ல மீன் பிடிக்கிறதுக்காக அந்த புழுக்களை கொண்டு வந்து தப்பா நினைச்சுக்காருக்குன்னு சொல்லும்போது இவ்வளவு சரி ஓகே விட்டுருவா. அப்ப அந்த டைம்ல அந்த டிரைவர் பா இருக்கா இல்லையா அவனோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு சேர்ந்து ஏதோ போட்ல காத்தடிச்சு வச்சுப்பாங்க. அப்ப ஹீரோன் வந்து உங்களை போட்டோ தானே எடுக்க சொல்ல எதுக்கு அப்ப போட்ல எடுக்கலன்னு கேட்டா அந்த பொண்ணு அது மேடம் நான் அந்த அமானுஷங்களை பத்தியும் பேபி சாசு இருக்குதா இல்லையா இருக்கிற விஷயத்த பத்தியும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். சோ இப்ப நம்ம தேடி வந்து அந்த லேக்ல ஏகப்பட்ட அமானுஷங்கள் ஒழிஞ்சிருக்கு இல்லையா அந்த இடத்த வீடியோ எடுத்து போட்டா இன்னும் கொஞ்சம் வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் ஜாஸ்தி ஆவாங்க, எனக்கு கொஞ்சம் பழவரும் சொல்லுவோம். ஹீரோயின் கடுப்புல கார் குத்து ஹார்ன் அடிச்சு பாருங்க நம்ம அந்த இடத்துல விளையாடுறதுக்காக வரல போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், நம்ம வேலை விஷயமா வந்திருக்கோம். சோ அந்த வேலையை முடிச்சுட்டு நீங்க எந்த கருமத்தை வேணாலும் படிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா வேலையை முடிச்சுட்டு எத்தனால போட்டுங்கன்னு சொல்லுவோம். இவங்களும் சரி ஓகே நம்ம ஹீரோனும் இந்த கேமரா மேல அந்த தம்பிகார இருப்பா இல்லையா அவளும் சேர்ந்து இந்த போட்டோ எடுக்க வேண்டிய அந்த ரூட் கிட்ட வருவாங்க. அந்த ரூட்டோட லென்த் பத்தினா 3 கிலோமீட்டர். சோ மொத்தமா வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்றான். அப்ப திடீர்னு வாக்கெட்டா கிளவனோட அண்ணங்கார பேசிட்டு இருக்கான். இது மாதிரி ஜிபிஎஸ்ல ஒரு பிரச்சனை உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லுவோம். ஹீரோனு வந்து பார்த்தா இவங்க அந்த இடத்தோட லொகேஷன் அந்த ஜிபிஎஸ் பத்திட்டா வேலை செய்யல. அதனால இது என்னடா புது பிரச்சனை யோசிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் தேடிட்டு அந்த சீனியர் பையன் வந்துடுறான். அப்ப அவனை பார்த்தோன்னே இவனோட முகத்துல எவ்வளவு சந்தோஷப்பாருங்க. அவனை வந்துட்டு தே பிரச்சனை தான் எனக்கு முன்னாடி வந்துச்சு, அப்ப பல மணி நேரம் கஷ்டப்பட்டு நான் தான் அந்த பிரச்சனையை சரி பண்ணேன். இவன் பாட்டுக்கு 2 டிவைஸ் எடுத்துட்டு வேக வைக்கமா அந்த தண்ணிக்குள்ள ஆக்கிரட்டுருவான். ஐயோ பேய் பிசாசு எது உன பிடிச்சிச்சான்னு பார்த்தா இல்லக்க அங்குள்ள மரத்துக்கு பக்கத்துல போயிட்டு இப்போ ஒரு சிக்னல் கரெக்டா பாருங்கன்னு கேட்டா சிக்னல் கிடைக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன சீனியர் நீங்க பாட்டு தண்ணியில இறக்கிட்டீங்க என்ன பண்றது, ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு சிக்னல் கிடைக்கும், அப்புறம் நீ என்ன பத்தி கவலைப்படாத நீ தானே இப்ப அந்த டீமோட லீடர், அதனால போயிட்டு அந்த வேலையை பாருன்னு சொன்னா ஹீரோன் அம்மா உங்களுக்கு என்னாச்சு இவ்வளவு நாள் உங்களை கான்டாக்ட் படுத்துக்காக ட்ரை பண்ண என்னால முடியவே இல்ல, நீங்க எங்க போனீங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறது உனக்கு என்ன அவ்வளவு ஆர்வம், ஃபர்ஸ்ட் வந்த வேலையை பார்ப்போம் அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சு இவ்வளவு நாள் நான் ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு இவன் அங்க கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பண்ண அந்த ஃப்ரெண்டு இருக்காங்க ஐயா ஆக்சுவலி அவங்க 2 பேரும் லவ் பண்ற போல இப்ப அவங்கள இடத்துக்கு வந்துட்டு இந்த பையன் கேமரால போட்டோ எடுத்துட்டு இந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கும் போது அப்புறம் அவளோட காலடியிலேயே ஒரு மனுஷனோட சமாதி இருக்கிற விஷயத்த பாக்குறா. அந்த கார்லயே இந்த பையனும் சொல்லிருப்பா இல்லையா இதுக்கு முன்னாடி இந்த லேக் ஒரு சுடுகாடா இருந்துச்சுன்னு, சோ அதனால தான் இந்த சமாதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பொண்ணு இருக்கா இல்லையா இவ்வளவு இந்த சமாதிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், அது மாதிரி அப்படி காலெல்லாம் வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன சென்ஸ் கூட இல்லாம ஜாலியா அதை போட்டோ எடுத்து விளையாண்டுட்டு இருப்பா. அப்ப இங்க கேமராலாம் நல்லா பாருங்க இவங்க 2 பேத்துக்கும் போக்கஸ் இருக்கும். இது இல்லாம 3ஆவது ஒரு போக்கஸ் அதாவது லேக்ல எடுத்து இந்த பேய் பத்தி
பாத்தீங்கன்னா பத்தி உங்களை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா வர்ற மாதிரி தெரியும். அதாவது அந்த பேய் கட்டிருக்க மாட்டாங்க, அந்த போக்கஸ் போட்டு உங்களை நோக்கி வர மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ள இந்த பையன் அந்த பொண்ணு போட்டு பயமுறுத்த இவ்வளவு செம்மையா பயந்துட்டு ஏன் அப்படி பண்றா அவனை போட்டு திட்டிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இங்க இந்த கேமராமேன்ல அண்ணன் தம்பி இருப்பாங்க இல்லையா, இப்ப இந்த தம்பியோட உடம்புல கேமரா மாட்டி விட்டுட்டு அவனதான் அந்த 3 கிலோமீட்டர் தூரத்தை நடக்க வர போறாங்க. இந்த வழியை ரெக்கார்டு பண்ண போறாங்க. அதனால அண்ணன் வச்சுட்டா பார்த்து போ, முன்னாடி மாதிரி எதுவும் விளையாடுற மாதிரி ரகலை பண்ணிட்டு இருக்காதுன்னு அந்த பையன்கிட்ட பேசி அனுப்பிச்சு விட்டுட்டு இவன் மறுபடியும் திருப்பி பாட்டு கொடுத்துருவா. இங்க நம்ம ஹீரோனும் நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே மானிட்டரையும் பார்த்துட்டு இருப்பா. அப்ப அந்த தம்பிக்காரன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள போயிட்டு போதான் ஹீரோயின் கேமரா திருப்பி பாக்குறா. டக்குனு ஏதோ ஒரு உருவம் அந்த காட்டுக்குள்ள நகர்த்து போன மாதிரி தெரியும். அந்த தம்பிக்காரன்ட்டு யோ ஒரு நிமிஷம் அப்படியே பின்னாடி வா. எதுக்கு மேடம்? யோ பின்னாடி வாயா, காட்டுக்குள்ள எனக்கு பார்த்தேன் நான் செக் பண்ணணும்னு கேட்கும் போது இவ்வளவு பின்னாடி வரா. மறுபடியும் நம்ம ஹீரோயின் கேமரால பாக்குறா. இப்ப அந்த மாதிரியான பேய் உருவம் எதுவும் தெரியல. அதனால சாரி நான் தான் ஏதோ மிஸ்டேக்கா பாத்துட்டேன் போல, நீ மறுபடியும் முன்னாடி போன்னு சொல்லும் போது அப்பதான் காட்டுறாங்க அந்த பேய்களும் மரத்துக்கு பக்கத்துல நின்று இவங்களே குறுக்குன்னு தான் பாத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் மறுபடியும் ரெக்கார்ட் அந்த வீடியோவை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணும்போது அகைன் அந்த குருமான பேய் மரத்துல ஒளிஞ்சிருந்தே உங்களே பார்த்துட்டு இருக்கிற விஷயத்த ஹீரோயின் பார்த்துட்டு மறுபடியும் தம்பி வரன்ட்டு யோ உனக்கு பக்கத்துல இவனை சுத்தி யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணு சொன்னா இவனும் சுத்தி முத்தியும் பாக்குறான். ஒருத்தரே ஆள காணோம். அதனால மேடம் என் பக்கத்துல யாரும் இல்ல மேடம், ஏன் உயிரை வாங்குறீங்க? உங்களுக்கு ஒரு டவுட் தான், நீங்களே வந்து நேரில் பாருங்க. சரி கோப்படாத மறுபடியும் நடக்கணும்னு சொல்லவும் இவனும் போயிட்டு இருப்பான். ஆனா போன கொஞ்ச நேரத்துல இந்த லேக்கு பக்கத்துல திடீர்னு ஒரு கருப்படிச்ச உருவம் கிராஸ் பண்ணி போற விஷயத்த பாக்குறான். அதனால யாருது அப்படின்னு கூப்பிட்டு இந்த பையன் கீழே வந்து பார்த்தா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால சரி யாரும் இல்ல நினைச்சுட்டு திரும்பி போலமேன்னு பார்த்தா அங்க அந்த லேக்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம், அதாவது கள்ளத்துக்கு போட்டு அப்படியே அலையா போகலையா அது மாதிரி போயிட்டு இருக்கு. இவனு குறுக்குன்னு பாத்துட்டு இருப்பான். பார்த்துட்டு சரி இதுல ஒண்ணு இல்ல நினைச்சுட்டு இந்த பையன் இந்த பக்கம் திரும்புறா. இவன் திரும்புறா, ஆனா அவனோட நிழல் போட்டு திரும்பி படுத்து அதனால என்னடா திரும்பலன்னு இவன் திரும்பி பார்த்தா இப்ப அந்த தண்ணி நார்மலா தான் இருக்கு. அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோயின் நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே மானிட்டர்ல பாத்துட்டு இருப்பாளியா. அப்ப எங்க லேக்கு பக்கத்துல நிக்கிறது அந்த தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன்ல கை காட்டிட்டு இருக்கிற விஷயம் இது எல்லாத்தையுமே பாக்கா. பார்த்து இங்க இருக்கா வந்தாம இவனை சுத்தி என்ன இருக்கணும் மறுபடியும் கேமரா திரும்பி பார்த்தா குயால இவனோட ரூபத்திலேயே ஒரு பேய் புத்தினவன் அட்டாக் பண்ண மாதிரியும் கிட்ட ஒரு மாதிரியும் தெரியுது. அதனால ஹீரோயின் பயத்துல டே திரும்பி பாறான்னு கத்த இவனும் வாக்கி டாக்கில அழகுறையா கேட்டு திரும்பி பாக்குறான். இப்ப அந்த இடத்துல எந்த உருவத்தையும் காணும். அதே மாதிரி ஹீரோயின் பேசுற விஷயமும் அங்க தெளிவா கேட்காது, விட்டு தான் கேட்கும். அதனால அந்த வாக்கி டாக்கிய மொத்தமா ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்த விட்டு நடந்து போலாமேன்னு பார்த்தா தலையில தண்ணி சுட்டிட்டு இருக்கே. என்னடா சுட்டுதுன்னு மேல நம்பா குயால ஒரு வெட்டப்பட்ட லேடியோட தலை டிவனோட தலைமையில விழும். அவள்தான் அதை பார்த்து பயந்தவன் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துறான். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் வேற கேமரா பாத்துட்டு இருக்கா. அதனால ஐயோ அவனுக்கு என்ன தெரியல, இந்த பொண்ணு அழிச்சு பிடிச்ச ஓட விஷயத்த அந்த பையனோட அண்ணங்காரனு பார்த்துட்டு அவனும் பின்னாடி ஓடிட்டு இருக்கான். அந்த விஷயத்த அந்த சீனியர் பையன் பாக்குறான். ஆனா பார்த்தாலும் அவனோட முகத்துல பெருசா எந்த ரியாக்ஷனும் இல்ல. அதே மாதிரி ஹீரோயின் அந்த லேக் கிட்ட போயிட்டு அவனோட பேரு சொல்லி கூட்டிட்டு இருக்கும் போது அந்த தண்ணியில ஒரு லேடியோட தலை மட்டும் தெரியுது. அதாவது அவனோட முடி மட்டும் அப்படியே விரைஞ்சு தண்ணியில தெரியுது. அதனால அவளுக்கு இராது தலைன்னு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போனா டக்குன்னு அந்த தலையை தண்ணிக்குள்ள ஏதோ ஒன்று எடுத்துக்குது. அது மட்டும் இல்ல இந்த தம்பிக்காரன் தண்ணிக்குள்ள வந்தாலியா அவனும் தொப்ப நினைச்சு மரண பயத்துல ஓடி வந்துட்டு இருக்கான். ஐயோ என்னால இதுக்கு மேல அந்த வானிலை பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த கேமராவெல்லாம் புரிஞ்சுன்னு கீழே இறக்கி வச்சுட்டு இருக்கும்போது இங்க உள்ள அண்ணக்காரன் இருக்கா இல்லையா அவன் தண்ணியில கடந்த இந்த லேடியோட தலையை கை வச்சிருப்பான். அப்புறம் தம்பிகாரனும் பார்த்துட்டு என்ன பண்ற அது ஒங்க கீழே போடுறா, அது ஒரு லேடியோட தலைடான்னு சொன்னா அவன் எங்கடா தலை இருக்கு இது வெறும் விற்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குனு அந்த முடிக்குள்ளோடுது அரிசியோட ரெட்ட பிளேட் கீழே விழுந்து உடைஞ்சப்படுது. தவிர ஒரு குவியலை பார்த்தோம் இல்லையா, குவியலுக்கு மேல வச்சிருந்த அரிசி மாதிரியே இங்கேயே இந்த முடிக்குள்ளேயே இந்த அரிசி தான் இருக்கு. கண்டிப்பா அந்த வேலையை பார்த்தது இந்த பாட்டியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அதே மாதிரி இந்த அண்ணன் தம்பி எவ்வளவு பெரிய அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த லேக்ல ஒண்ணு கட்டிக்கிறாங்க, கால் துப்புறாங்க, அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க, உதாசீனப்படுறாங்க. அப்ப இந்த தம்பிக்காரன் ஆல்ரெடி பயந்து போயிருப்போது இந்த பொண்ணு அந்த ஃப்ரெண்டு தர இருக்கா இல்லையா அவளோட போன்ல எடுத்த இதுக்கு முன்னாடி லேக்ல பார்த்து அந்த பேயோட போட்டோ காட்டா இந்த பேய் தான் நீங்க தண்ணிக்குள்ள பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேட்கிறா. அதுக்கு சரியா தெரியல, ஆனா இந்த பேய் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப அப்படியா அப்ப அந்த விஷயத்தினோட சேனலை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இங்க அவங்க பேசிட்டு இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோயின் மேனேஜர் கால் பண்றா. ஏன்னா இந்த பைய கேமராவோட சேர்த்து அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்ததுனால நிறைய திங்ஸ் ஆர்டர் செய்யல, அதனால இன்னைக்கு எங்களால இந்த வேலையை முடிக்க முடியாது, நாங்க நாளைக்கு வந்து முடிச்சு கொடுக்கவான்னு கேட்டா அவ கண்ணா பணம் திட்டா. ஏமா இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா, நீ என்னன்னா அசால்ட்டா பேசிட்டு இருக்கிற. இப்ப நீ அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் இங்க வந்து திங்ஸ் எடுத்துட்டு நாளைக்கு மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு வீடியோ போட்டோஸ் எல்லாம் எப்ப எடுக்கிறது, அதனால நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ நாளைக்கு காலையிலக்குள்ள எனக்கு எல்லா போட்டோஸ் வீடியோஸும் வரணும். அந்த இப்போ உனக்கு என்ன தேவை எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தானே, அதை நானே உனக்கு ஏற்பாடு பண்ணி அனுப்புறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண சீக்கிரம் வந்துடும் சொல்லிட்டு ஒரு போன் கால கட் பண்ணிடுவாரு. அப்ப அதே ஆபீசர் தான் நம்ம ஹீரோனோட எக்ஸல் பண்ணியா. இப்ப அவ மேனேஜர் பேசாத கேட்டுட்டு என்ன சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்க அப்படியே சீன் கட் ஆகுது. அதாவது அவன் தான் அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் கொண்டு வர போறான் போல. அதனால ஹீரோனும் இந்த கேமராமேன்ஸ் இருப்பாங்க ஐயா அவங்க மாதிரி இப்ப நான் மேனேஜர் கிட்ட பேசினேன். அவரும் நீங்க மறுபடியும் கிளம்பிங்களா வர வேண்டாம், உங்களுக்கு தேவைப்படுற எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன், ஆனா என்னோட வேலையை மட்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருக்கேன்னு சொன்னா கேமராமேன் ஒத்துக்க மாட்டேங்கான். என்ன இந்த மேனேஜர் லூசா, நாங்க தாங்க இருக்கிற நிலவே தெளிவா சொல்லல, அப்புறம் என்ன மறுபடியும் வேலையை முடிச்சுட்டு சொல்றாவ. பாருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, இன்னைக்கு நம்மளால கண்டிப்பா இந்த வேலையை முடிக்க முடியாது. அதே மாதிரி இங்க இருந்து கிளம்பி மறுபடியும் சிட்டிக்கு போயிட்டு அங்க தங்கி அடுத்த நாள் காலையில வந்துட்டு வேலையை முடிச்சு திரும்பி போடணும்னா இன்னும் ரொம்ப லேட் ஆயிடும். அதனால இன்னைக்கு நைட் நம்ம இங்கே
டென்ட் போட்டு தங்கிட்டு காலையில விழுந்ததோ நமக்கு தேவைப்படுற அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே நம்ம தடுத்து விட்டு கிளம்பிடலாம். அது மட்டும் இல்ல உங்களோட சேதமான அந்த கேமராக்கு உண்டான செலவையும் நீங்க ரெகுலரா வாங்குறத சம்பளத்தை விட 2 மடங்கா கூட்டி கொடுக்கறதா அந்த மேனேஜர் சொல்லியிருக்காரு. அதனால பிளீஸ் மேனேஜருக்காக இல்லனாலும் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க, இந்த வாயை முடிக்கிறது ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கும்போது அவனு சரி ஓகேன்னு கடைசியா ஒத்துக்கிறான். அந்த டைம்ல தான் அந்த இடத்துக்கு இந்த சீனியர் பிள்ளைவனா வந்துட்டு நம்ம எக்யூப்மெண்ட்ஸ்ல எல்லாமே கிடைச்சிச்சு. ஆனா தண்ணிக்குள்ள விழுந்த கண்ட்ரோலரை மட்டும் தேட முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதனால உங்களோட ஹெல்ப் வேணும், வாங்க சேர்ந்து தேடலான்னு கூப்பிடும் போது இவங்களும் சரி ஓகேங்கிறது கிளம்ப பார்ப்பாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோனுக்கு அவனோட எக்ஸ்கிட்ட இருந்து கால் வருது. இது மாதிரி அந்த மேனேஜர் எல்லா திங்ஸையும் ஏங்க தான் கொடுத்துருக்கான், நான் தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படி விஷயத்த சொல்றான். அதனால ஹீரோனும் சரி ஓகே உனக்கு அளவுக்கு சீக்கிரம் மட்டும் வா, அவனுக்கு விஷயம் தெரியுமா சீனியர் இங்கதான் இருக்காரு. இது சீனியரா அவன் அப்படி திடீர்னு அங்க வந்தா அதான் எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாம அவரோட நடவடிக்கைலாம் ரொம்ப வியர்டா இருக்கு, முன்னாடி மாதிரி இல்லாம மொத்தமா அமைதியா மாறிட்டான். அதான் எனக்கு ஒரு குழப்பமா இருக்குன்னு சொல்லும்போது இந்த பையன் சரி அவங்க கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கறதா கொஞ்சம் கவனமா பொறுமையா தனியா இருக்கும்போது கேரு, நானும் வந்துட்டு இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன் கால் கட் பண்ணேன். அந்த டைம்ல இங்க உள்ளவங்களா லேக்ல விழுந்து அந்த எக்யூப்மெண்ட் தேர்றதுக்காக போவாங்க. மொத்தமா ஒரு இடத்துல தேட மாட்டாங்க, இந்த அண்ணனும் தம்பி ஒரு இடத்துலயும் இந்த லவ் பண்ற பையனும் பொண்ணு ஒரு இடத்துலயும் தேடிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணு கேட்கறா, டே இந்த ஸ்ட்ரீட் வியூல இந்த இடத்துல உள்ள போட்டோல தானே இந்த கூடுமான பேய் நம்ம பார்த்தோம், ஆவாடி தோ அந்த இடத்துல அந்த மரத்துக்கு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது இந்த லேக்ல நம்ம கிட்ட அவளோட முகத்தை அவளே பார்த்துட்டு இருப்பா. அப்ப திடீர்னு இவருக்கு பின்னாடி யாரோ வேற யாரும் இல்ல, நம்ம சீனியர் தான். அண்ட் வந்தவன் என்ன அந்த எக்யூப்மெண்ட் கிடைச்சதான்னு கேட்டா ஹீரோயின் இல்லைன்கா. அதே மாதிரி இதுதான் சரியான டைம் வந்துட்டு கேட்டலானே, இது வர உங்களுக்கு என்ன ஏன் என்னோட கால் மெசேஜ் எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, யார்கிட்டயும் பேசலன்னு கேட்கும்போது இவன் நான் தான் அவங்க கிட்ட இந்த விஷயத்த அப்புறமா சொல்றேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் கேட்கறேன். சரி அந்த கரையில இந்த கோபுரம் அதான் அந்த குவியல நீ அடுக்குனேன்னு கேட்டா இவன் ஆமாங்கிறா. அப்ப வேங்க இருக்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த குவியலை யாரு அடுக்குறாங்களோ அவங்களோட விருப்பம் எதுவா இருந்தாலும் அது அப்படியே நிறைவேறும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ அதனால நீ என்ன வேண்டிக்கிட்ட, நீ என்ன விருப்பப்பட்டன்னு கேட்கும்போது இவது ஒன்னுலயே சும்மான்னு சமாளிக்கா. அப்ப பதிலுக்கு பைய நீ என்ன விருப்பப்பட்டன்னு தெரியாது, ஆனா என்னோட விருப்பம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோனி என்ன விருப்பம் என்ன நிறைவேறிச்சு அப்படி மாதிரி கேட்கிறா. ஆனா அதுக்கு அந்த பையன் பதிலே சொல்லாம இந்த தம்பிகாரனை கூட்டிட்டு வா கண்ட்ரோலரை தேடலான்னு அவனை விட்டு தனியா ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அப்படி நேரம் போது நைட் ஆயிடுச்சு. அப்ப இன்னும் இந்த பையன் தண்ணியில விழுந்து அந்த எக்யூப்மெண்ட் தேடிட்டு இருப்பானுங்க. அதுல இந்த ஃப்ரெண்டுகாரர் இருக்கா இல்லையா, அவன் நைட் விஷன் கேமராவில இந்த லேக்கோட கரைக்கிட்ட நிப்பா, கீழே காலடியில வீடியோ எடுத்துட்டு இருப்பா. அப்ப அங்க பாசம் பிடிச்சிருக்குது இல்லையா, அது ஒரு மனுஷனோட தலை மாதிரி இருக்குது பாருன்னு அதை அப்படியே எத்தி விளாடுறா. டக்குனு என்னத்த தலை எந்திரிச்சுமோ நினைச்சு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அப்படிலாம் எதுவும் காட்டலங்க. அதுக்கப்புறம் அப்படி இந்த கேமராவை இவங்க பக்கம் இருப்பா. அவங்க இந்த கேமரா சென்ஸ் பண்ணுது ஒரு லைன் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி காட்டிட்டு இருக்கு. அப்ப வீடியோல இந்த பொண்ணு சொல்றடா இந்த கேமரா மற்ற கேமராவோட ரொம்ப அட்வான்ஸ் ஆகுது, மனுஷங்களை சென்ஸ் பண்ற பாதியே பேய்களையும் தால சென்ஸ் பண்ண முடியும். அப்படிதான் கண்டிப்பா அந்த கேமரா வச்சு இன்னைக்கு பேய வீடியோ எடுத்து ஆகணும்னு இவ எல்லா பக்கமும் வீடியோ எடுத்துட்டு பா. பட் எதிரி அந்த பேய் சிக்கிற மாதிரி தெரியாது. இந்த இடத்துல இந்த பழைய வர நடினி கேமரா எல்லாம் பார்த்தா பேய் தெரியுமா பாரு, நாங்க லேக்லயே கல் விட்டு விளாண்டுட்டு இருக்கோம், இதுலயே பேய் இருக்குதா இல்லையா அப்படி விஷயம் தெரிஞ்சுட்டு இவனு இங்க பேசிட்டு இருக்கிற டைம்ல நம்ம ஹீரோன் பத்தினா தொடர்ந்து அந்த சீனியர் கால் பண்ணிட்டே இருப்பா. ஏன்னா அவரே ரொம்ப நேரமா காணும், அவன் கூட்டிட்டு போன இந்த தம்பிகாரனே ரொம்ப நேரமா காணும். அதனால ஹீரோயினும் கால் பண்ணி சலிச்சுட்டு கடைசியாவ கொஞ்சம் அந்த லேக்கிட்ட வந்து பார்த்தா அந்த இருட்டுக்குள்ள ஏதோ ஒன்று நிக்கிற மாதிரியே தெரியும். அதனால அது என்னதுன்னு பாக்குறதுக்காக ஒரு செப்பவை முன்னாடி வச்சா இவனோட கால ஏதோ தட்டுப்படுது, பிளாஸ்டிக் உடையிற மாதிரி தெரியுது. சரி என்ன நான் கையில எடுத்து பார்த்தா ஒரு மெமரி கார்டு. அதனால ஹீரோயின் உடனே இந்த ஃப்ரெண்டு ஒரு டேப் வச்சிருக்கா இல்லையா, அந்த டேப்ல இந்த மெமரி கார்டை போட்டு அதுக்குள்ள என்ன இருக்க அப்படி விஷயத்தை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இதுக்கு முன்னாடி இங்க உள்ள போட்டோஸ் இந்த வீடியோஸ் இது எல்லாத்தையும் எடுத்தது இந்த சீனியர் தான், அவனோட டீம் தான். அவன் தான் கேமரா மாட்டிட்டு எங்கேயும் நடந்து போயிட்டா. அப்படி போற வழியில இவங்க கரையில பார்த்தாங்க ஒரு கோபுரம், அதே மாதிரியான ஒரு கோபுரம் தண்ணிக்குள்ள இருக்குது. அந்த கோபுரத்தை அந்த சீனியர் தொட்டு பார்த்திருக்கான், அதுல உள்ள அந்த கல்லை எடுத்து அடிக்கிருக்கான். அது மட்டும் இல்லைங்க, அந்த கோபுரத்தை கிட்ட அவனோட கை போகும்போது அதை தொடும்போது லைட்டா அது கிளிச் ஆயிருக்கு. அதுல என்ன இருக்கு அப்படி விஷயத்தை ஹீரோனால தெளிவா பார்க்க முடியல. அப்ப அந்த டைம்க்கு திடீர்னு இவளோட எக்ஸிபிளுக்கு போன் பண்ணி ஹே சீனியர் உன் கூட இருக்கதா சொன்னல, அவர் இப்போ உன் கூட தான் இருக்காரான்னு கேட்கலாம். அப்ப அவ இல்ல நம்ம கண்ட்ரோலர் தெரிய அவரும் நம்ம டீம்ல இருக்க இன்னொருத்தர் போயிருக்காங்க. ஏன் என்னாச்சு, அது இப்பதான் என்னோட காதுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, நீ பார்த்ததா சொன்ன அந்த சீனியர் நேத்து நைட்டே ஹாஸ்பிட்டல்ல செத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த விஷயத்த கேட்டோன்னே ஹீரோயின் ஆடிப்படுறா. டே என்னடா சொல்றேன்னு கேட்டா அதுக்கு முன்னாடி அந்த போன் கால் கட் ஆயிடுது. அப்ப அந்த டைம்ல அந்த டிரைவர் பையனும் அந்த அண்ணங்காரனும் சேர்ந்து தண்ணியில களை போட்டு விளாண்டுட்டு இருப்பானுங்க. அதுல ஃபர்ஸ்ட் அந்த டிரைவர் பையன் கணத்துக்கு போடுவான், அது 1 2 3 4ன்னு ஒரு 5-6 ஜம்பு தாண்டி கீழே மூழ்கிறோம். ஆனா அந்த அண்ணங்கார இப்ப கள்ளத்துக்கு விழும்போது அந்த கல் தண்ணியில தாவர சத்தம் கண்டினியூஸா அப்படி கேட்டுட்டே இருக்குது. அதனால இவ்வளவு குழப்பத்துல டே அந்த சத்தம் ஏன் காதல மட்டும் தான் விழுதா இல்ல உன்னோட காதல இந்த சத்தம்
கேக்குதானு கேட்டா இல்ல எனக்கும் கேக்குதுங்கிறா இன்னொருத்தன். அப்ப வீசப்பட்ட அந்த கல் இருக்கு இல்லையா, அது எந்த வேகத்துல போச்சோ அதே வேகத்துல திரும்ப வந்து இந்த மாட்டிட்ட லைட்டை அடிச்சு உடைச்சிருது. அதனால பூரா பேரும் பயத்தை அலறிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஹீரோ வரா என்னாச்சுன்னு கேட்கிறா. அப்ப இந்த அண்ணங்கார போட்டவங்கள லைட்டை பார்க்கும்போது தான் அடிச்சது கல் இல்ல ஒரு காக்கா கண் ஒண்ணு தெரியாம வேகமா வந்து லைட்ல மோதி இருக்குது அப்படின்ற விஷயத்த நோட் பண்றான். அப்ப அந்த டைம்ல திடீர்னு இந்த ஃப்ரெண்டுகளோட பேக்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர இவள் என்னன்னு போயிட்டு பார்த்தா அது ஒரு டிவைஸ், அதாவது அந்த பேய் பிசாசுகளோட பேசக்கூடிய டிவைஸ். சோ அது தானாவே ஆன் ஆயிருக்கு போட்டு சொல்றா. அப்ப இவங்க அப்படியா பேய்களோட எல்லாம் இந்த டிவைஸ் வச்சு பேச முடியுமா, எங்க ட்ரை பண்ணி பேச முடியுதா பாப்பா அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கும்போது இவ்வளவு சரி எந்திரிச்சு அந்த பேய் எந்திருக்கு அதுங்களோட பேச முடியுமா அப்படிங்கிற விஷயத்த முயற்சி பண்ணுவா. அப்ப திடீர்னு நான் இங்க இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரேடியோல இருந்து ஒரு ரிப்ளை வருது. அந்த ரிப்ளை மட்டும் இல்ல, நீங்க எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கிட்ட மொத்தமா 6 பேருடா, அதாவது இந்த சீனியரோட சேர்த்து சொல்றா போல. அப்புறம் பார்த்து அந்த அண்ணங்கானும் விளையாட்டு தருமா, என்ன நீ பேய் கூட பேசிட்டு இருக்க, இதெல்லாம் சும்மா விளையாட்டு தானே, இல்ல உண்மையதான் பேசிட்டு இருக்க, இது ஒன்னும் ட்ரிக் இல்ல. அப்ப கூட நான் பேசினப்போ என்ன வெடி உடனே இவன் அந்த டிவைஸ கையில வாங்கிட்டான். வாங்கிட்டு இங்க யார் பேசுறது, இங்க ஏரி தண்ணியில மூழ்கி இறந்து போன பேயன்னு கேட்டா ஒரு லேடி ஆமாங்கிறா. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காக்கா பார்க்க விட்டு இந்த பயமுறுத்துறான் நாயும் நீதான் அப்படிதான் கேட்டா இப்ப பதில் வரல. அதனால அண்ணன் பாத்தீங்களா அந்த பேய் பயந்துச்சு, இப்ப என் கூட பேச மாட்டேங்குதுன்னு இந்த பய விளையாட்டா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அதுல சில குரல்கள் கேக்குது. அதாவது ஆணோட குரலும் பெண்ணோட குரலும் மாறி மாறி கேக்குது. அதுலயே அவன் ஏற்கனவே செத்துட்டான் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல இவ்வளவு குழப்பத்தை முடிச்சுட்டு பாப்பா திடீர்னு இவளுக்கு பின்னாடி அந்த சீனியரோட ஆத்மா நினைக்கிறேன் அது வந்து அவன் என்ன செத்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லு. பட் டக்குனு ஹீரோன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணும். அதனால இப்ப டீம்மேட்ஸ் கிட்ட என்ன சொல்றா, உடனே இந்த சீனியரையும் அதால கேமராமேன் தம்பிகாரனும் எங்க போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கும். அவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்டு உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பணுன்னே இவங்க அவசரமா அவங்கள தேடிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இந்த தம்பிக்காரன் பாருங்க முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பான், அந்த சீனியர் பின்னாடி வந்துட்டு இருப்பான். அப்ப என்ன எவ்வளவு தூரம் போகணும்னு கேட்டா இவன் இன்னும் கொஞ்சத்தோட தான் முன்னாடி போனே திரும்ப சொன்ன வார்த்தையே சொல்லிட்டு இருப்பான். அப்ப அவன் என்னையா சொன்னதே சொல்றேன் திரும்பி பார்த்தா டக்குனு அந்த பயில காணும். அது மட்டும் இல்ல இப்ப அவன் எங்க அடிக்கிறான் தெரியுமாங்க, அந்த லேக்குள்ள நிக்கிறான். ஆனா என்னவையோ சீனியர் எங்கேயா போயிட்டேன்னு தேடிட்டு இருக்கும் போது அவனை ஆழைக்கானோ அதே நேரத்துல இங்க இருக்க நேரத்துல இங்க லேக்ல ஒரு மாட்டுக்கு பக்கத்துல அந்த கூடுதலமான லேடியோட போய் நிக்குது. அதனால ஒண்ணு ஏமா யார் மாடி நைட் நேரத்துல எங்கராமா பண்றது கொஞ்சமா முன்னாடி தொல்லான்னு பார்த்தா டக்குனு அவன் தண்ணிக்குள்ள மூழ்கி மறந்து போயிடுறா. அதனால இங்கடா போயிட்டு அவன் தேனா அவங்க சைடுல செத்த பணமா அப்படியே தண்ணியில வந்துட்டு இருப்பா. ஆக்சுவலி இது மாதிரி ஒரு பணம் இல்ல, ஏகப்பட்ட பிள்ளைங்க அப்படியே தண்ணியில எடுத்து தலையை மாறத்துக்கு இவ்வளவு ஐயோங்கிறது தப்பிக்கணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சா டக்குனு அந்த கொடூரமான பேவனுக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்குது. அப்படியே அட்டாக் பண்ணி அவனை கொல்லவும் செய்யுது. அதுக்கப்புறம் எங்க சீனை கட் பண்ணா ஹீரோன் ஒரு வேகத்துல இந்த 2 பயிர்களும் தேடி காட்டுக்குள்ள தனியா வந்துருவா. அண்ட் வந்தவளுக்கு எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வெளில வரணும்னு ஒன்னும் புரியல. தலையை போட்டு பிச்சுட்டு பாப்போத வரைக்கும் இங்க மரத்துல அங்க தேசல வேர்கள் இருக்கும். அந்த வேர்கள் பாக்குறதுக்கு மனுஷனோட பொடி மாதிரியே இருக்கும். சோ அதுல ஒண்ணு பொத்துன்னு கீழே வந்ததை பார்த்து ரொம்ப பயந்துபடுறா. அதுக்கப்புறம் அந்த லேக்கு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு சத்தம் கேட்க ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கா. டக்குனு வந்துட்டு இந்த கேமரா மேல அண்ணகாரன் வந்துடுறான். வந்தவன் என்ன மேடம் லேக்ல எதுவும் பேய போத்தீங்கன்னு கேட்க இவன் இல்லைன்றா. ஆனா அவன் என்ன மேடம் இந்த காலத்துல பேய்ங்கிறீங்க பிசாசுங்கிறீங்கன்னு அப்படி இந்த லைட்டை மரத்து பக்கமா திருப்பா. அங்க அவனோட தம்பிக்காரரான குருவா செத்து அப்படியே அந்த தொங்கிட்டு இருப்பான். சோ அவனை பார்த்த உடனே அவன் மனசு உடஞ்சு அவனை கீழே இழுத்து போட்டு அப்படியே அண்ணங்கார கதறி எழுதிட்டு இருப்பான். அப்ப அந்த நேரத்துல இங்க அந்த காதல் ஜோடிகளும் தம்பிதானுக்கு என்ன அப்படின்ற விஷயத்த பாக்குறதுக்கா காட்டுக்குள்ள வந்தா இந்த பொண்ணு வச்சிருக்கிற நைட் விஷன் கேமரால தூரத்துல ஏதோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போயிட்டு பார்த்தாங்க நிக்கிறது இந்த சீனியர் பாய்தான் உடல் முழுக்க தண்ணியில நினைச்சபடி அங்க முன்னாடி உங்க பார்த்த மாதிரியே ஒரு கல் கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்துல கல் அடிட்டு இருப்பான். அப்ப அந்த நேரத்துல இங்க நம்ம ஹீரோ அண்ணங்காரனும் கத்துற சத்தம் உங்களுக்கு கேட்கவும் இவங்களுக்கு இப்ப லைட்டை திருப்பி அங்க பார்த்துக்க மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா குயால தலைமுறையை விழிச்சு போட்டுட்டு அந்த பெய் தாங்க நிக்குது. நின்ன போய் விழுத்து உங்களை பிடிக்கிறதுக்காக வர இவங்க சும்மா அலறிட்டு தடுத்து விட்டு தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அதே டைம்ல பாவங்க அண்ணங்காரன் அந்த தம்பியை கட்டி பிடிச்சிட்டு ஐயோ போயிட்டு அவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கதறி எழுதிட்டு இருப்பான். அப்ப அந்த நேரத்துல இவங்க 2 பேரும் ஓடி ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவங்க விட்டு போயிட்டு என்னாச்சு எதை பார்த்து பயப்படுறேன்னு கேட்டா இவங்க பயத்துல ஐயோ ஃபர்ஸ்ட் வாங்குறது கிளம்பலாம் இங்க தான் நம்மளோட உயிர் தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு போதா இந்த தம்பிகார இறந்து போய் கடற்கா அப்படிங்கிற விஷயத்தை பாக்குறாங்க. இப்ப ப்ராப்ளம் கட் பண்ணா நம்ம ஹீரோனோட எக்ஸ் இருக்காங்க அவங்க கூட இந்த கீபோர்ட் நான் கொண்டு வந்துட்டு இருக்கானே. இப்ப அவன் திட்டு அந்த லேக் கிட்ட வந்துட்டான். ஆனா வந்தவனுக்கு இப்ப ரோட் 2 அப்படியே லெஃப்ட் போகணுமா ரைட் போகணுமா அப்படிங்கிற விஷயம் தெரியல. அதனால குழப்பத்திலே எங்க போட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க பக்கத்துல ஒரு வீடு இருக்கிற விஷயத்த நோட் பண்ணிட்டான். அதனால சரி அங்க இருக்க ரூட்டை கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போனா அங்க நிறைய மெழுகுபத்திகளும் நிறைய பூஜைகளும் செய்யப்பட்ட மாதிரி தெரியும். அது மட்டும் இல்ல முன்னாடி சீல நம்ம ஹீரோன் கிட்டே மத்தவன்ட்டே ஒரு பாட்டி வந்து பேசிருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டி காத்தா உழைச்சு விட்டு தலையில காயத்தோட வெளியில வந்து விடுவாங்க. இவங்களுக்கு ஒரு பேய் தான் தள்ளி விட்டுக்கு போல அது தள்ளி விட்டுட்டு அதோட கை உள்ள போற விஷயத்தை காட்டுறாங்க. அப்ப அந்த டைம்ல இவனும் ஓடி வந்துட்டு அந்த பாட்டியை தூக்கி என்னாச்சுன்னு கேட்டா அவங்க டெக்னிக்கலா ஒண்ணு சொல்லுவாங்க அது என்னன்னு புரியல. பட் அறையில அடைக்கப்பட்டிருக்கே என்னோட பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லுவாங்க.
அவ கண்டிப்பா மனுஷி இல்ல அப்படிங்கிற விஷயம் நமக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும். அதே மாதிரி அவங்க டேப் பண்ணி எதுக்கு அப்ப அங்க வந்து கேட்க போது இல்லைங்க அந்த வழி தெரியல அந்த வழியை தேடிதான் அவன் வந்ததா சொல்றான். ஆனா அவன் எந்த வழியை கேட்க வந்தா அப்படிங்கிற விஷயத்த அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த பாட்டு நீ இந்த லேக்குக்கு தானே போனோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சோ இதை கேட்டு இங்க இந்த பைசா காயிட்டு போது இன்னொரு பக்கம் அந்த தம்பிக இறந்து போயிட்டாலியா. சோ அவனோட உடம்ப தண்ணியில இருந்து மறுபடியும் தடக்க எடுத்துட்டு வந்து அவனோட உடல இந்த அண்ணங்கார ஷர்ட்டை வச்சு மூடிட்டு மொத்த கேள்வி நம்ம ஹீரோயின் கிட்டயும் மத்தவங்கள்ட்டையும் அந்த சீன் இருப்ப எங்க போனான்னு கேட்கறான். ஏன்னா அவன் கூட தான் அந்த தம்பிகரன் போயிடுறான் போற வசத்து போயிருக்கான். ஆனா அந்த பையன் மட்டும் காணோம் இல்லையா. அதனால தான் தம்பி அவன் தான் கொண்டு பாவட்டிக்க ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டான். அப்ப ஹீரோன் ஏன் இவ்வளவு கோபப்படுங்க ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த நம்ம போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அவங்க வரட்டும் அவங்க அந்த பிரச்சனையை பார்த்துட்டோன்னு சொல்றா. ஆனா அவன் முட்டியவே முடியாது. அந்த சீனியரை ஏன் கையாலே தான் நான் கொல்லுவேன் அவன் எங்க இருக்கான்னு மறுபடியும் கேட்கும் போதான் ஹீரோயின் வர வழியில அவன் செத்து போன ஒருத்தனை எப்படி ஒரு நாள் தேடி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவன் ஆல்ரெடி இறந்துட்டான். என்னோட எக்ஸ கால் பண்ணான். அவன் தான் நேத்து நைட்டே சீனியர் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டா அப்படி விஷயத்த சொல்ல நான் அண்ணங்கானது தலையும் புரியல வாழும் புரியல டே என்னடா பேசுறீங்க எனக்கு நாள் ஃபுல்லா அவன் நம்ம போறது நடத்தான் அப்படி இருந்தவன் எப்படி அப்பையா மாறுவான்னு கேட்டா இங்க இருக்கிறவங்க வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்களும் அவன் ஒரு பெயின் நம்புறீங்க அப்படிதானே. சை வெக்கமா இல்ல உங்களுக்கு இன்னைக்கு அவனை பேய்ஞ்சிருக்க நாளைக்கு என்னையும் பேம்பிங்க. சரி அவன் பேயா கூட இருக்கட்டும். ஆனா என் தம்பி என்ன தப்பு பண்ணா அவனை எதுக்கா அந்த பேய் கொலை பண்ணிச்சு சொல்லுங்கன்னு கேட்க திடீர்னு ரெண்டு கல்ல வச்சு டிக் டிக்னு தட்டா இப்படி ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் கேக்குது யாரா அதை தட்டுறதுன்னு திரும்பி பார்த்தா தூரத்துல அந்த சீனியர் பையன் தான் நிக்கிறான். கல் அப்படி தட்டி தட்டி காட்டான். அந்த ஆல்ரெடி இந்த அண்ணகாரன் மேல சம காண்ட இருக்கா இல்லையா. அதனால என் தம்பியும் குறித்து இவ்வளவு திமுரு இருந்தா என் முன்னாடி வந்து இப்படி இருப்பாரு இவ கண்ணு முடியாம காட்டு திறமா அவனை விரட்ட ஆரம்பிச்சுவான். அப்ப திடீர்னு ஒரு இடத்துல காணப்படுவான். இவனு அங்கேயுமா தேடிட்டுப்பான். அப்ப அவனை இங்கதான் இருக்க அப்படிக்க மாதிரி மறுபடியும் கல் அடிச்சு காட்ட மறுபடியும் அவனை வரட்டான்னுவான். இந்த பக்கம் ஹீரோனும் மத்தவங்களும் சொல்றாங்க அதே நில்றா அவளை வரட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவ கேட்காம குருட்டுத்தனமா வரட்டான். அந்த வரட்டா கடைசி அந்த சீனியரும் கணக்கு பக்கத்துல போயிட்டு நிக்கும் போது அவனை மாட்டியான் எங்கடா ஒரு எப்படா தப்பிப்பான்னு கேட்டா அவன் அப்படியே விறுவிறுன்னு தண்ணியில இறங்க ஆரம்பிச்சிருவான். அப்படி எங்க போனாலும் விட மாட்டேன் நான் இவனும் தண்ணியில இறங்கலாம் போறப்போ பூரா பேர் வராங்க. இவனை இருக்குமோ பிடிச்சுக்கிறாங்க. இது மாதிரி உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கறான்டா போதுரா அவனை ஏமாத்துறான்டா வேணும் இந்த தண்ணிக்குள்ள இறங்க வைக்கிறதுக்காக அந்த பேய் பிளான் பண்ணுது. அதனால தயவு செய்து இறக்காதுன்னு உங்க எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இல்ல என்ன விடுங்க அவனை கொல்லாம விட மாட்டேன்னு விறுவிறுன்னு தண்ணிக்குள்ள இறங்கி போக ஆரம்பிச்சிருவான். அந்த போனவன் கிட்ட போயிட்டு அந்த சீனியரை பிடிக்கலான்னு பார்த்தா இப்ப அவனை காணாங்க அவன் தண்ணிக்குள்ள மூழ்கிறான். ஆனா மூழ்கிற கொஞ்ச நேரத்திலேயே ஒரு லேடியோட பின் அப்படியே மதந்து மேல வருது. பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவங்க சொல்றதெல்லாம் உண்மை விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறான். அவங்களும் அதே அங்க நிக்காத சீக்கிரம் கடைக்கு வந்துரு கூப்பிட இவளும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து ஏறி விட்டு வெள்ள வரத்துக்கு தான் ட்ரை பண்ணிட்டான். அந்த அப்படி வந்துட்டு போதே அவன் பார்த்த பிழை நைட் எடுத்து பார்த்தா அது ஃபர்ஸ்ட் பக்கத்துல தான் இருக்கும். சரி ஒரு 3-4 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் திருப்பி பார்த்தா அது அதே இடத்துல உனக்கு பக்கத்திலே தான் இருக்கும். அதனால இன்னும் வேகமா முண்டி முன்னாடி போயிட்டு இப்ப மறுபடியும் தட்டிச்சு பார்த்தா அந்த பேயை காணும். அதனால எங்கடா போச்சதுன்னு சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குனு அந்த பேய் உன தள்ளி கூட போட்டு இழுக்க ஆரம்பிச்சிருது. அப்ப இவ்வளோ ஐயோ வெளில வந்துடுறான்னு கத்திட்டு இருக்கும் போதே டக்குனு அந்த பேயனோட தலையை பிடிச்சி பொறுமையா அவனோட முகத்தை நான் இங்கதான் இருக்கேன் பாரு அப்படிக்கு வழி காட்டிட்டு இருக்கேன். அவள்தான் அந்த சம்பவத்தை நேருக்கு நேரா நம்ம ஹீரோனை மத்தவனு பார்த்தோன்னே ஐயோ இதுக்கு மேல அங்க இருக்க கூடாது உடனே கார் அடங்க கிளம்புன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இப்ப ஓடி கார் எடுத்துட்டு இவங்க வேகமா அந்த இடத்த விட்டு தாண்டி வெளியில போயிடலாம் தப்பிச்சிடலான்னு பார்த்தா சுத்தி முத்தி எங்க வராங்கன்னா ஸ்டார்டிங் சீல ஒரு கப்பல்ஸ் 2 பேரும் ஜாலியா மீன் பிடிச்சி எடுத்துருப்பாங்க இல்லையா காணா கூட போயிருப்பாங்களே. இப்ப அவங்க தோண்டி போன இடத்துக்கு இவங்க வந்துருக்காங்க. இது மட்டும் இல்ல மேப்ல என்ன தெரியுமா சொல்லுது அத்தே நேரா போங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற சொல்லுது. ஆனா ஆப்போசிட்ல பூரா லேட் தானே இருக்கு அதுக்குள்ள போயிட்டு என்ன சாவா முடியும் அந்த பேய்கிட்ட. அதனால வண்டியை திருப்பா வேற வழியில போலாது இவங்க திரும்ப வண்டியை ஓட்டா எத்தனை டைம் ஓட்டாலும் சரி இவங்களால இந்த இடத்த விட்டு தாண்டி வெளியில போகவே முடியல. ஒரே இடத்துக்கு தான் திரும்ப வந்துட்டு இருப்பாங்க. அதனால நம்ம எப்பவுமே ரைட் தானே கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த டைம் லெஃப்ட் கட் பண்ணலாம் வாடான்னு கூப்பிட்டா திடீர்னு உங்க கார் கண்ணாடி மேல ஒரு கை வந்து போடுது. யாரான்னு பார்த்தவர் யாரும் கிடையாது நம்ம ஹீரோனோட எக்ஸ்ட்ரா வந்திருக்கான். அண்ட் பண்ணவன் உங்களை பார்த்து முடியும்னா பைத்தியம் பிடிச்சிருக்கா. கண்ணை திறந்து பாருங்க ஆப்போசிட்ல லேக் இருக்கு. அந்த பேய் உங்களுக்கு ஏமாத்துது. அதனால சுயரவுக்கு திரும்ப வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா இவங்க ஒழுங்கா கண்ணை திறந்து பாக்குறாங்க. ஆப்போசிட்ல லேக் இருக்கு. சோ இந்த பேய் உங்க எல்லாருக்கும் இல்யூஷனை காட்டி குழப்பி எப்படியாவது இந்த லேக்குள்ள வர வச்சிடணும் இழுத்து நோட்டிக்கிறது அதோட பேடு சொல்லப்போனா அந்த பையன் அந்த எச்சிருக்கான் பாத்தீங்களா அவனு கூட ஆல்மோஸ்ட் கார்ல போயிட்டு அந்த லேக்குள்ள போற மாதிரி தான் இருந்திருப்பான். ஆனா நல்ல வேலை அவரோட கார் ஸ்டக் ஆயிட்டதுனால இவனால முன்னாடியும் போக முடியல. சுயநலமும் திரும்ப வந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் இவங்க இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு இவங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருப்பான். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இவன் அந்த பாட்டியை பார்க்க காப்பிருப்பா இல்லையா கோவிலுக்கு. அப்ப அந்த பாட்டி இந்த பகிட்ட லேக்குக்கு போனவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உயிரோட திரும்பி வர மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப ஆக்சுவலி இவங்க எல்லாரும் எப்படி அந்த லேக்குக்கு போனாங்களோ அதே மாதிரி தான் அந்த பாட்டியோட பொண்ணுமே அந்த லேக்குக்கு போயிருப்பா இறந்திருப்பா. ஆனா அவளை எப்படி இந்த பாட்டி காப்பாத்துச்சு அப்படிங்கிற விஷயத்த இது வாய் தோன்று சொல்லியே இருக்காது. அதுக்கு பல அவனோட
கையில ஒரு கல்லை கொடுத்து நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கல் குவியலை உருவாக்கி அந்த கல் குவியல் கிட்ட உங்களோட வரத்தை கேட்டுக்கிட்டா உதவி கேட்டுக்கிட்டா நீங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இந்த பாட்டி சொல்லிருப்பாங்க. அப்ப அதை கேட்ட அந்த டிரைவர் பையன் இருக்காளியா அவன் ஒத்துழைய மாட்டேங்கிறான். இது என்ன முட்டாள்தனமா இருக்கு, நம்ம இதுக்கு அந்த பாட்டி சொன்னதெல்லாம் கேட்கணும், அதனால கேட்க வேண்டாம், காலையில வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலாம், நம்மள காப்பாத்த ரிஸ்க் டீம் வரும், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்றான். அப்படி இந்த ஆர்குமெண்ட் போயிட்டு போதே நம்ம ஹீரோனுக்கு டக்குனு இது ஒரு தாட் தோணுது. அதனால எல்லாரும் அந்த லேக் இருக்கிற ஏரியா பக்கம் வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஆசைப்பட்டீங்க உங்களுக்குள்ள ஏதாவது விஷயம் இருந்துச்சான்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரெண்டுக்காரி நான் பெரிய பணக்காரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றா. ரெண்டாவது அந்த டிரைவர் பையன் இல்ல நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் அதனால எனக்குள்ள எந்த விஷயம் இல்லைன்றான். ஆனா கடைசி ஹீரோன் கிட்ட கேட்கும்போது அவளுக்கு இந்த சீனியர் பையனை ரொம்ப பிடிக்கணும், அவனை நான் மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் அந்த பையன் செத்தே போயிருந்தாலும் மறுபடியும் உயிரோட திரும்பி வந்தா அப்படி விஷயத்த சொல்றா. அது மட்டும் இல்லைங்க, செத்து போன சீனியர் இருக்காங்க அவன் கூட என்னோட விருப்பம் எனக்கு நிறைவேறிச்சு அப்படி சொல்லிருப்பானே அது அவன் எந்த மணியில சொல்லிருப்பானா ஒரு விஷயத்துக்கு முன்னாடி அவனோட மனைவி இறந்து போயிருப்பா. சோ என் மனைவியை நான் பார்க்கணும் மறுபடியும் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீனியர் கேட்டுக்கலாம். அதனால அவனோட ஆசை நிறைவேறிருக்கலாம், அவனோட மனைவியை பார்த்துருக்கலாம் அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்க ஒரு ரூல் இருக்கு, அதாவது இங்க பணக்காரனா மாறணும், நான் பெரிய ஃபிளைட் வாங்கணும் கார் வாங்கணும்னு கேட்டா அந்த ஆசையில நிறைவேறாது. செத்து போனவங்களை வரவழைக்கிற அந்த ஆசைகள் மட்டும் தான் நிறைவேறும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பாட்டி எடுத்துக்கிட்டா அவங்களோட மக பல வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாங்க. அப்படி செத்து போன அந்த பொண்ணுக்காக ஒரு கல் குவியலை ரெடி பண்ணி ஒரு வரம் கேட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு எங்க வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அதாவது அந்த பாட்டியமா அவங்க மகளோட பேயை அடைச்சு வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல இப்ப அந்த சீனியர் ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிச்சிருப்பானா முன்னாடி சீல இந்த பொண்ணோட டேபிள நம்ம ஒரு கல் குவியல பார்த்தோம் இல்லையா, அந்த கல் குவியல் இங்க ஏரியை சுத்தி ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. சொல்ல போனா அந்த குவியலுக்குள்ளதான் இந்த ஏரியாவே ஆட்டி பழச்சிட்டு இருக்க அந்த குற்றமான பேய் இருக்கு. சோ அந்த பேய் எடுத்து அந்த குவியலை மட்டும் உழைச்சிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுட்டு இந்த பையன் இந்த குவியலுக்கு போயிருக்கான், அந்த குவியலை தள்ளி விட்டுருக்கான். அதுக்கப்புறமா தான் அரை உயிரும் குறைவுருப்பான், ஹாஸ்பிட்டல் போயிருப்பான், அங்க டாக்டர்ஸ் காப்பாத்த ட்ரை பண்ணியோ அவ இறந்து போயிருப்பான். சோ அதை வச்சு பார்த்தா மேபி இவன் அந்த குவியலை முழுசா தள்ளி விடாம கூட இருக்கலாம், அதனாலயோ வெளியில வந்து கூட அவனோட உயிர் போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அப்பேற்பட்ட அந்த குவியல் அந்த பேய் எடுத்து அந்த குவியலை நம்ம கண்டுபிடிச்சு அந்த குவியலை மொத்தமா தள்ளி விட்டுட்டு அழிச்சிட்டோம்னா இந்த இடத்தை விட்டு முழுசா தப்பிச்சு வெளியில போறதுக்கான வழி நமக்கு கிடைக்கும்னு ஹீரோயின் சொல்றா. ஆனா அதுக்கு அந்த டிரைவர் பையன் தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் ஒத்துக்க மாட்டேங்கான். என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு, அந்த கல் குவியல் முதல்ல எங்க இருக்கு, அது இந்த காட்டுக்குள்ள போய் எங்க தேடுறது, ஆல்ரெடி பாத்தீங்கல்ல அந்த பேய் நம்ம எப்படி ட்ரிக் பண்ணி இந்த ஏரிக்குள்ள எனக்கு வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு, இதுல அந்த கல் குவியலை தேடி போனோம் அவ்வளவுதான், அதனால அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், நம்ம அதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு இவ சொல்றான். சில பேர் இதை பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப திடீர்னு இந்த ஃப்ரெண்டுக்காருக்கு பயங்கரமா இருமல் வர யாராவது தண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா ஒருத்தர்கிட்ட இல்ல, ஆனா ஹீரோனோட எக்ஸ்போர்ட்டோ தண்ணி என்னோட கார்ல இருக்குதுன்னு சொல்றான். அதனால சரி நீ தனியா போக வேண்டாம், அவன் கூட நானும் வரனே ஹீரோனை எட்ஸோ அந்த இடத்தோடு கிளம்பிடுவாங்க. அப்படி அவங்க கிளம்புறதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஃப்ரெண்டு கறி சொல்றா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு பொய் சொல்லிட்டேங்கிறா. என்ன பொய்ன்னு கேட்டா நாங்க வந்தப்போ நான் ஒரு பெரிய பணக்காரியாக நோட்டுக்கு மாதிரி வழக்க எடுத்தா சொன்ன இல்லையா, ஆக்சுவலி நான் அந்த வரத்தை கேட்கல, இங்க இருந்து போறதுக்குள்ள ஏதாவது ஒரு பேய பார்த்து நோட்டிக்க மாதிரி தான் எனக்குள்ள நான் வேடுதேன், அதனால தான் அந்த பேய்கள் வந்துச்சு எல்லாத்தையும் வரட்டி கொண்டுட்டு இருக்கு. சோ எல்லாரும் சாகிறதுக்கு காரணம் நான் தான் அப்படி மாதிரி ஃபீல் பண்றா. இங்க இருந்துமே நம்மளால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றா. ஆனா அந்த பையன் அந்த பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அவன் ஒரு தீரைய சொல்றான், என்னன்னா இங்க நடக்க எல்லா பிரச்சனைக்கு காரணம் நம்ம ஹீரோயின் தான் சொல்றான். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தது யாரு, இவதான். தண்ணியில அந்த எக்யூப்மெண்ட் விழுந்தப்போ வீட்டுக்கு போக வேண்டாம் நம்ம இங்கேயே தங்கலான்னு சொன்னது யாரு, இவதான். அடுத்து அந்த சீனியர் காண போயிட்டான், அவன் எப்படியாவது கண்டுபிடிக்கிட்டு போய் தேடலான்னு சொன்னது யாரு, அவதான். அப்படி பார்த்தா கண்டிப்பா ஒண்ணு அவ பேர் இருக்கணும், இல்லாட்டி அவளை பேய் பிடிச்சிட்டு இருக்கணும். இப்ப கூட பாரு இந்த கல் குவியலை கண்டுபிடிக்கிறோம், அந்த கல் குவியலை உடைக்கிறோம், அது இதுன்னு பேசிட்டு இருக்கா. அவ பேச்ச கேட்டு நம்ம போனோம், கண்டிப்பா நம்ம ஏரியில விழுந்து சாக வேண்டியதுதான். அதனால நம்ம அவ சொல்றதை கேட்க வேண்டாம், இந்த கார்லயே வெயிட் பண்ணலாம், நாளைக்கு ரெஸ்கியூ டீம் வரும், அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படி வழி சொல்றான். ஆனா அந்த பொண்ணு அது இப்படி வரும், இந்த டைம் பாரு ஒன்று டைம் தான் பல மணி நேரமா காட்டிட்டு இருக்கு. மேபி கார் தாழ்பால ஓட்டுதுல அந்த கிளாக் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கலாம், ஃப்ரீஸ் ஆயிருக்கலாம் அப்படி படி கன்வெர்ட் பண்றான். அது மட்டும் இல்ல உடனே நம்ம ஹைவே கண்டுபிடிக்கிறோம், இங்க நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் போயிடலாடே. ஹீரோனை எக்ஸோ எவ்வளவு சொன்னாலும் கேட்காம புயல் வேகத்துல வண்டி ஓட்டிட்டு அவசர போயிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா உங்க கால உள்ளாத வைப்பர் தானாவே ஆடுது, தண்ணி அடிச்சிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு கூட தெரியல. அப்ப இவனும் அதே என்ன அப்படியே ஓட்டிட்டு இருக்க வண்டியை பிரேக் போடுறான், நிப்பாட்டுறான்னு சொன்னா வண்டி நிக்க மாட்டேங்குது, இவன் சொல்றதை கேட்க மாட்டேங்குது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவன் கார பொறுமையா நிப்பாட்டிட்டு வைப்பர் ஆஃப் பண்ணிட்டு நல்ல வேலை அந்த பேய் வரலன்னு பெருமூச்சு விட்டா திடுக்குன்னு அந்த பேய் தலையில தொங்கி உங்களை சமயம் பயமுறுத்தி விட்டுரும். அதனால டாப் கீரை போட்டு தூக்குறான்னு இந்த பையன் மறுபடியும் கார் எடுக்கிறான், சமஸ்பீடா போயிட்டு போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல இவங்க இந்த லேக் ஏரியாவை தாண்டி இந்த ரோட தாண்டி எங்க மெயின் ஹைவேக்கு வந்துடும். அந்த விஷயத்த பார்த்தோன்னே உங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. அதே நேரத்துல உங்களோட கார் சமஸ்பீட்ல வந்திருக்கீங்க, அதனால அந்த விஷயத்த ஒரு போலீஸ்காரர் நோட் பண்ணிட்டு என்னப்பா இவ்வளவு வேகத்துல வரீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கும் போது இவனு நடத்த விஷயம் எல்லாத்தையும் அந்த போலீஸ்கார்ட்ட சொல்றான். இது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 பேரும் கதை மாட்டிட்டு இருக்காங்க, அவங்க
அவங்களை எப்படியாவது காப்பாத்துக்கு நிக்கிறான். அப்ப போலீஸ்காரன் கண்டிப்பா நான் போறப்பா நான் காப்பாத்துறேன், ஆனா என்னோட வண்டியில பேட்டரி லோ ஆயிடுச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகல, அதனால வண்டி பேட்டரியை வச்சு என்னோட வண்டியை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி கொடு, இந்த பொண்ணு கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு உங்க 2 பேர்த்தையும் நான் ஸ்டேஷன்ல விட்டுறேன், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறேன்னு சொல்லும்போது இவனு சரி ஓகே உன்னோட காரை அந்த போலீஸ்காரனோட காரை கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டான். அப்ப அந்த நேரத்துல இவன் அந்த போலீஸ்காரனோட கார்ல இருப்பான். இந்த போலீஸ்காரன் இங்க இந்த பொண்ணு கூட உட்காந்துருப்பான். அப்ப அந்த பொண்ணு கிட்ட இவன் கேட்கறான் அந்த கேள்வி, அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கறான் இல்லையா, அது முன்னாடி சீல்ல இவ காட்டுக்குள்ள இருந்தப்போ அந்த பேய்கள் கூட பேசுற அந்த டிவைஸ்ல ஒருத்த கேள்வி கேட்டு சில விஷயங்களை சொல்லிப்பான். அதே விஷயத்த அச்சு பண்ணாம அப்படியே உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். சோ ராணிவலி என்னடா எல்லாம் ஒரே மாதிரியான கேள்வியா இருக்குன்னு திரும்பி பார்த்தா இவனோட கண்ணு சவசவன் இருக்கே, அப்படின்னா அவன் மனுஷன் இல்ல அந்த கொடூரமான பேய் தான். அதே மாதிரி இங்க இந்த போலீஸ்காரனோட கால் உட்காந்துருக்கா இல்லையா, இப்ப அவனுக்கு பக்கத்துல தான் அந்த போலீஸ்காரன் வந்து உட்காருவான், வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவான். அப்ப இவனும் ஸ்டார்ட் பண்ணி இப்படி லைட் அனுப்பட்டா கொஞ்சம் ஆப்போசிட்ல லேக் இருக்கே, அப்படின்னா இதோ அந்த பேயோட ரிலேஷன் தான் இவனுக்கு ஏமாத்துறது. அது மட்டும் இல்ல பக்கத்துல உட்காந்துருக்க இந்த போலீஸ்காரன் இப்ப அந்த கொடூரமான அந்த லேடியோட பேய மாதிரி அப்படியே அவனை திரும்பி பார்க்க அவளதான் பய அலறான். ஒரே இடத்துல இவனோட சொல்லி முடிச்சு அவளோட சொல்லி முடிச்சிருச்சு. அந்த டைம்ல இங்க நம்ம ஹீரோனோ அந்த எக்ஸ்பிரஸ் இந்த ஃப்ரெண்ட் கார்டு முன்னாடி ஒரு டேப் வச்சிருந்தா இல்லையா, அந்த டேப்பை மறுபடியும் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இவங்க தேடிட்டு இருக்கிற அந்த கோபுரம் இந்த ஏரியோட மறுபக்கத்துல இருக்கு. அவன் இங்க இருக்கிற போட் வழியை தான் கடந்து அந்த பக்கம் போகணும் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. ஆனா அதுக்குள்ளே இந்த கப்பிள்ஸோட கார் இந்த இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்த்தா அதுல இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பயந்து கீழே போட்டுப்பா இன்னும் சாகலந்தோ உயிரோட தான் இருக்கா. அப்ப அவரோட கையை பிடிச்சி வெளியில எடுத்து அவளை காப்பாற்றுற ட்ரை பண்ணா டக்குனு அவளோட கண்ணு கருப்பு நேரத்துல மாறுது. அது மட்டும் இல்ல காருக்குள்ள இந்த பாய் ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கான். அவன் உட்காந்து அவ கார் அப்படியே முன்னே இப்படிமா நகர்த்தி கீழே கிடக்காலையா இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அவளை தக்காளி பழ மாதிரி நசுக்கு கடைசி அவளை கொண்டுட்டு இந்த பயிலும் கழுத்தை திருகி செத்து போயிடுவான். அதுவே செத்ததுக்கு அப்புறம் கழுத்தை திருக்கி உங்களை பார்த்து ஒரு சிரிப்பான் பாருங்க. ஹீரோனுக்குலாம் அள்ளு விட்டுட்டு அதே நேரத்துல கொஞ்சம் கூட இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, உடனே நம்ம போட் போலவா லேக்கோட மறுபக்கத்துக்கு போனோம், அந்த குவியல உடக்கணும் அப்படிக்கு பதில் சொல்றா. அதனால இப்ப நம்ம ஹீரோனோ இந்த எக்ஸோ சேர்ந்து அப்படியே பணல கொஞ்சமா ஆழமான இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ட்விஸ்டே காத்துட்டு இருக்கு. என்னன்னா அந்த போட்டை ஓடிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோனோட எக்ஸல்ல, அதுக்கு மாறா செத்து போனாலே அந்த சீனியர் அவன் தான் அந்த போட்டை ஓடிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லங்க இப்ப இவன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க இந்த போட்டோஸ் எடுக்கிற வேலை வீடியோ எடுக்கிற வேலை நம்ம ஹீரோனுக்கு தான் கொடுக்க வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா இவ தான் வேணும்னே இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன், அதை சீனியர் கிட்ட கொடுங்க அப்படிக்கு பதில் சொல்லியிருப்பா. சோ அந்த விஷயத்தை பத்தி தான் இப்ப அவன் பேசிட்டு இருக்கான். முன்னால்தான் நான் செத்த அப்படிக்கு பதில் சொல்லுவான். அவன் சொல்லிட்டு டக்குனு அந்த இடத்த விட்டு மறைஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனுக்கு என்ன படுத்து எங்கிட்டு போறதுனே தெரியல. இப்போ நான் குறைக்க இந்த துடுப்பு மட்டும் தூரமா போயிட்டு ஒரு ரோதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு அந்த பேய் இவரோட கை பிடிச்சி தண்ணிக்குள்ள இழுக்க அது தூரமா கரையில எடுத்து இவரோட உண்மையான பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாத்துட்டு இருப்பான். அந்த பார்த்தவன் கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க, ஒட்டம்பே விறக்கிற அளவுக்கு தண்ணி கூலிங்கா இருக்கு. ஆனா இப்படியாவது தன்னோட காதலியை காப்பாற்றுறது அவன் வேக வேகமா தண்ணியில குச்சி அவரை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி போகும்போது தான் இந்த ஏரிக்குள்ள நூத்துக்கணக்கான பிணங்களும் பேய்களும் அப்படியே தண்ணிக்குள்ள நின்ற மேடிக்க மறந்துட்டு இருக்க அப்படிங்கிற விஷயத்த பாக்குறான். அது பார்த்தவன் அதுல நம்ம ஹீரோனை ஊத்தியா எடுத்தா அப்படிங்கிற விஷயத்த பார்த்து உடனே போயிட்டு அவளை காப்பாத்திட்டு தண்ணிக்கு மேல வரலான்னு பார்த்தா ஒரு பேய் டக்குனு அவனோட காலை பிடிச்சி ஒரு கத்தும் பிறகு பய அறந்துடுறான். அதே நேரத்துல இப்ப ஹீரோயின் கண் முடிச்சிட்டா அவ தண்ணிக்கு மேல அந்த கரைக்கு போயிட்டா. ஆனா பாவம் இவன் எக்ஸன் சொல்லக்கூடாதுங்க, ஹீரோன் தான் சொல்லும். அவன் மட்டும் இந்த தண்ணிக்குள்ளேயே இந்த ஏரியில மாட்டிக்கிட்டான். கடைசி வரைக்கும் தப்பிக்க முடியாம இறந்தும் போறான். அந்த நேரத்துல ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த போட்டோ தான் அந்த சீனியர் போயிட்டு அந்த குவியல தள்ளிவிட்டு இருப்பாளியா அந்த இடத்துக்கு போயிட்டு இப்ப அந்த குவியல எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அது உள்ள கற்கள் எல்லாத்தையும் வேகமா புழுகி கீழே போட்டா அது அசைய மாட்டேங்குது, அவ்வளவு ஸ்ட்ராங் அடிக்குது. அதனால சரி இங்குள்ள கயிறு இந்த கயிறு பிடிச்சி எடுத்தா தான் இது மொத்தம் சரியான அந்த கயிறு தொடுறதுக்கு அப்போனா டக்குறதுக்குள்ள இருந்து 2 கற்கள் கீழே வருது. உள்ள அந்த கொடூரமான பேய் இருக்கு. அந்த பேய் இப்ப விட்டு நம்ம ஹீரோனோட தலையை பிடிச்சி அந்த கற்குவியலுக்குள்ள இழுக்க இவ்வளவு தப்பிக்க இருக்கா போராடுறா. தலையை வெளியில எடுக்க ட்ரை பண்ணா முடியல. அப்ப கட்ட கடைசி அங்குள்ள கயிறு உள்ளோட கையில கட்டுப்பட அப்படியே அந்த கயிறு பிடிச்சி இழுத்து மொத்த கற்களையும் அந்த குவியலை சரிச்சு எப்படியே அவன் நினைச்சதை பண்ணிட்டா. பட் பாவம் இந்த குவியலுக்குள்ளேயே நம்ம ஹீரோன் மாட்டிட்ட மாதிரி காட்டுறாங்க. அவன் தப்பிச்ச மாதிரி தெரியல. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோ செத்துட்டானு பார்த்தா இல்ல உயிர் பொழைச்சிட்டான். எப்படி இந்த லேக்க தாண்டி இந்த பக்கம் வந்துருவான். ஐயோ ஹீரோயின் செத்துட்டாலோ அவளுக்கு ஏதாவது ஆச்சேன்னு பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்கா. என்ன ஏதோ சித்தப்பரமா பிடிச்ச மாதிரியே உட்காந்துருப்பா. அதனால அவளை இப்படியே கஷ்டப்பட்டு காப்பாத்துட்டு மறுபடியும் உங்க சிட்டிக்கு உங்க வேலை பார்த்து அந்த கம்பெனிக்கு வந்துருவாங்க. அப்ப அந்த கம்பெனியோட மேனேஜர் ஒரு பயங்கரமான ட்விஸ்டரை வில் பண்ணாங்க. என்னன்னா இந்த சீனியர் இருக்காரியா அவ ஆக்சுவலி இந்த குவியலை தள்ளி விட்டுட்டு உயிரோட தப்பிச்சு இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். அதுக்கப்புறம் மத்த உடம்பு முடியாம இருந்து போயிருப்பான் மாதிரி நம்ம ஹீரோனோட கன்க்ளூஷன் சொல்லிருப்பா. அது ஆக்சுவலி போய் என்ன அந்த சீனியரோட உடலை மட்டும் தான் அந்த ஏரியில கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்தாங்களே தவிர அவன் அப்படி கூட்டிட்டு வந்தப்போ அவன் உயிரோடவே இல்ல, அவன் செத்துட்டான். சோ அப்படின்னா அந்த குவியல உழைச்சா அந்த இடத்த விட்டு தப்பிச்சலாட்டிக்கிறதே ஒரு மித்து. அப்படி பார்த்தா ஹீரோன் அது மாதிரி தான் அந்த குவியல உழைச்சிட்டு வெளியில வரலாம் ட்ரை பண்ணிருக்கா. அதனால இதுல எது உண்மை எது பொய்ன்னு புரியாம அந்த பையன் நேரம் ஹீரோனை பாக்கிறதுக்காக போகும்போது அவ ரொம்ப கேஷுவலா தான் கூட பேசிட்டு இருப்பா. அதனால சரி எது எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டோம் அதுவே போதுடா சாமின்னு சொல்லிட்டு இந்த பையன் உட்காந்துட்டு இருந்தா திடீர்னு இவனோட காலில தண்ணி ஊத்திட்டு இருக்கு. அதனால என்னடா அது தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவனும் போயிட்டு சின்க பார்த்தா அங்க கருதர்னு தண்ணி வழிஞ்சு அப்படியே அவனோட காலடி வரைக்கும் ஊத்திட்டு இருக்கோம். ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா இதுவோ அந்த பேயோட ஒரு ட்ரிக் தான்.
இவனை ஏமாத்தி எப்படியும் அந்த லேக்குள்ள வர வச்சிருச்சு. அந்த இவனோட காலை புடிச்சிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? நம்ம ஹீரோயின் தான். அந்த புடிச்சவ இந்த இடத்துல எதையும் முழுசா நம்பாதன்னு சொல்ல அப்படியே இந்த படம் முடியுது. ஆக்சுவலி இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி அந்த கற்கவியில உழைக்கணும் அப்படிங்கிற விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் உண்மைதான். ஆனா ஹீரோயின் ஏன் உழைச்சுமே அவளால தப்பிக்க முடியலன்னு கேட்டீங்கன்னா அது எதுவுமே உண்மை இல்ல. நம்ம ஹீரோக்காக அந்த பேய்கள் உருவாக்குற ஒரு இல்யூஷன் அவனை தண்ணிக்குள்ள இருக்கிறதுக்காக ட்ரிக் பண்ணிருக்கு. ஆக்சுவலி ஹீரோயின் அந்த ஏரியில படகுல போயிட்டு இருந்தா இல்லையா, அந்த இடத்துல இறந்து போயிருப்பா. சொல்ல போனா அதே மாதிரிதான் நாங்க தண்ணியில ஏரியில 10 நிமிஷம் மூச்சு திணறி அப்படி கொடுமை இறந்துப்பட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த சீனியர் போட்ல இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்லிருப்பான். அப்படி பார்த்தா அவன் அந்த கற்கவியில உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அது அவனாலே உடைக்க முடியல, நம்ம ஹீரோனாலே உடைக்க முடியல. அப்படி உடைக்க முடியாதனால தான் அவங்களால இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளில வர முடியல நான் நினைக்கிறேன். ஆனா படத்துல தெளிவா சொன்ன மாதிரி தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவ்வளவுதாங்க, படம் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா பறக்காம அந்த வீடியோ கூட ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. அப்படியே உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி விடுங்க. மீண்டும் சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம எல்ஜி ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.